எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பியங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம், அன்பின் உறவுகளாக வந்திருக்கிறோம். புனித தோமையார் பாதம் பட்ட இந்த அற்புதமான மலையிலே நாங்கள் ஒன்றாக கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்கள் தாய், எங்களுடைய அன்பு தாய் அன்னை மரியாளின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய துணை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களுடைய அடைக்கலம், நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீரப்பா. இதோ இந்த அற்புதமான புனிதர்கள் வழியாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய நீர் அருள் தாரும். இந்த உலகம் எங்களை மயக்குகிறது, இந்த உலகம் எங்களை கீழே தள்ளி விடுகிறது, இந்த உலகம் எங்களை அழித்து ஒழிக்க நினைக்கிறது. ஆனாலும் நாங்கள் இந்த உலகத்திற்காக படைக்கப்படவில்லை, உமக்காக படைக்கப்பட்டோம். நாங்கள் சாவதற்காக படைக்கப்படவில்லை, நித்தியமாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த புனிதர்கள் வாயிலாக எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய மக்களாக வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். 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 சத்தமா ஆமென். 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 சத்தம் பத்தலங்க, அதனால தான் கேட்கிறேன். ஆமென். 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 உட்காரு. ஆமென் என்பதே அற்புதமான ஜபங்க. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆமென் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ, எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ, எதையெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ, அதெல்லாம் அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தையில் நம்ம ஜெபம் பண்ணால் அந்த வார்த்தை தான் ஆமென், இல்லைங்களா? அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள். ஐயா, அதனால் ஆமென் என்பது ஒரு அற்புதமான ஜெபம். எண்ணிக்கிட்டு இருக்கார், முடிக்கிட்டோம், முடிச்சிட்டிங்க. குட், வெரி குட். உட்காந்துருங்க, நீங்கள் உட்காந்துருங்க, டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம். இடையில அது கவன சிதறல் இல்லாமல் இருக்கும், ஏன்னா மக்கள் அப்படி இப்படி திரும்பி பார்ப்பாங்க, அதனால தான், வேற ஒன்றும். ஓகே, இன்றைய செய்தி புனிதர்களின் பாதையில் இயேசுவை நோக்கி. புனிதர்களின் பாதையில் இயேசுவை நோக்கி, இதான் இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு. இதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அதிலும் சிறப்பாக அன்னை மரியாளை பற்றி நான் உங்களோடு பேச போகிறேன். ஓகே, இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? நம்முடைய திருச்சபையிலும் சரி, மற்றவர்களும் நம்மை கேட்காத கேள்வியே இல்லை. ஆகவே திருச்சபையின் பார்வையில், விவிலியத்தின் பார்வையில் இந்த தலைப்பை நாம் அணுகப் போகிறோம். புனிதர்களின் பாதையில், புனிதர்களின் பாதையில் இயேசுவை நோக்கி. எவ்வளோ அழகாக சொன்ன, முதல்ல மாற்றிட்டீங்களேம்மா. புனிதர்களின் பாதையில் இயேசுவை நோக்கி. சரி, ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், இல்லையா? ஏன் புனிதர்களின் பாதையில்? சீராக்கின் ஞானம் 44வது அதிகாரம் 14-15 வசனங்களை யாராவது ஒருத்தர் அந்த மைக்கில் வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சீராக்கின் ஞானம் 44வது அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் உங்களுடைய செல்ஃபோனில் விவிலியம் பார்ப்பதை நான் விரும்புவது கிடையாது, அது சரியான பழக்கமும் கிடையாது. முடிந்தவரை அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். செல்ஃபோனில் விவிலியத்தை தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்தோங்கும். வாசிங்கம்மா. மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பர். புனிதர்களுடைய ஞானத்தை பின்வரும் சந்ததியினர் எடுத்துரைக்க வேண்டும். நான் சொல்லலைங்க, பைபிளில் இருக்கிற வசனத்தை தான் நான் வாசிக்கிறேன். புனிதர்களுடைய ஞானத்தை பின்வரும் சந்ததியினர் எடுத்துரைக்க வேண்டும். வாசிங்க. அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். அவர்களுடைய புகழை சபையார் பறைசாற்றுவர். அப்படியே தொடர்ந்து போவோம், வாசிக்க வேண்டாமா? உட்காருங்க. அதுல என்ன இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் எப்படி ஏனோக்கு கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்ததால் ஆண்டவர்
ஏனோக்கு வழியாய் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாரு, யாக்கோபு எப்படி வாழ்ந்தாரு, எப்படி ஆண்டவர் இவர்களுடைய நல்ல வாழ்க்கையின் மூலமாக, இவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக இந்த உலக மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி என்ன அப்படின்னு அழகா போட்டிருக்கு. அப்படின்னா இறைவன் சில பேரை தேர்ந்தெடுக்கிறார், அவருடைய வாழ்க்கையின் பொருட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அதை தன் பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு, சந்ததிகளுக்கு எடுத்துக்காட்டாய் கொடுக்கிறார். புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு? எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது என்பதை பைபிள்ல சொல்லியிருக்கு. இப்ப அடுத்த கேள்வி வரும். என்ன கேள்வி தெரியுமா? ஃபாதர், இறந்து போனவங்க கிட்ட எப்படி ஃபாதர் ஜெபிக்க முடியும் அப்படின்னு பிரிவினை சபைகள் எங்களை கேட்கிறாங்களே, நாங்க என்ன பதில் சொல்வது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதுதான் பெரிய கேள்வி. சரி, அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறவங்க கிட்டயாவது நம்ம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு கேட்கலாம். இறந்து போனவர்கள் கிட்ட எப்படி கேட்க முடியும் என்கிற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம் இல்லையா? அதற்கு இயேசு பதில் கொடுக்கிறார். நான் கொடுக்கல, யார் கொடுக்கிறார்? இயேசு பதில் கொடுக்கிறார். இவங்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்பாங்கன்னு அவருக்கு அப்பவே தெரியும். லூக்கா 20வது அதிகாரம் 37-38 வசனம். சட்டு நெடுங்க, சீக்கிரம் முடிக்கலாம், இன்னைக்கு நிறைய இருக்கு. லூக்கா 20வது அதிகாரம் 37-38 வசனங்கள். ஆமா, மைக்ல வாசிக்கிட்டோம். சாரிமா, மைக்ல வாசிக்கிட்டோம், எல்லாருக்கும் கேட்கட்டும்ன்றதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. இறந்தோர் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறாரே என்று இயேசு கூறுகிறார். நல்லா கவனிங்க. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகிறார்கள் என்பதை பற்றி மோசே கூறியதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அதோட இயேசு நிறுத்தல. இயேசு தொடர்ந்து ஒரு அற்புதமான செய்தி சொல்ல போறார். அம்மா வாசிங்க. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், அங்கு மோசே கடவுளை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். அவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று அழைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபாதர்? மோசே அதை சொன்ன பொழுது ஆபிரகாம் உயிரோட இல்ல, ஈசாக்கு உயிரோட இல்ல, யாக்கோபு உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாங்க. அப்ப கேட்கலாம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் வாழுகிறவர்களின் கடவுள்னு சொல்லிட்டு செத்து போனவங்க பேரையே ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வாழுகிறவரின் கடவுள்னா நான் மோசேயின் கடவுள்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அந்த இடத்துல மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் வாழுகிறவர்களின் கடவுள்னு சொல்லிட்டு யாவே கடவுள் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு சொல்றாரு. அப்ப அவங்க கேள்வி எழுப்பலாம். என்ன எழலாம்? அவர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்களே ஆண்டவரே, ஆனால் நீர் வாழுகிறவர்களின் கடவுளாச்சே. அப்ப யாவே கடவுள் சொல்ற பதிலை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அம்மா வாசிங்கம்மா. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள், வாழ்வோரின் கடவுள். அப்ப ஃபாதர், அவங்க இந்த உலகத்துல செத்து போயிட்டாங்களே, வாழ்வோரின் கடவுள்னு சொல்றீங்களே, அதற்கும் இயேசுவே பதில் சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில், கடவுளை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்று. நான் எங்கேயாவது அந்த பக்கம் திரும்பினா எவ்வளவு பெரிய செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது முக்கியமா? இப்போ கடவுளை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே. கவனிச்சிங்களா? கைகளை தட்டுங்க ஒரு வாட்டி, நல்லா கை தட்டுங்க. இதை இயேசு சொல்றார். நம்மை பொறுத்த மட்டில்தான் அவர்கள் எல்லோரும் இறந்தவர்கள், கடவுளை பொறுத்த மட்டில் அவர்கள் அனைவரும் உயிருள்ளவர்களே. அம்மா வாசிங்கம்மா. மறைநூல் அறிஞர்கள் சிலர். ஓகே, அந்த 38வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள், ஏனெனில் அவரை
பொறுத்தமட்டில், அவரைனா கடவுளை பொறுத்தமட்டில் அனைவரும் அனைவரும் உயிருள்ளவர்களே. உயிருள்ளவர்களே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இப்ப நம்ம சொல்றோம், புனிதர்கள் மத்தியில போய் நின்று சொல்றோம் இல்லையா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித அந்தோனியாரேன்னு கேட்கிறோம், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு கேட்கிறோம் இல்லையா. இவங்களெல்லாம் கேட்கும் போது இங்க இருக்கிற மக்கள் சொல்றா, அவங்க இறந்து போயிட்டாங்க, இறந்தவங்க கிட்ட கேட்க கூடாது, இறந்தவங்க கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. ஐயா, நாங்க இறந்தவங்க கிட்ட ஜெபம் பண்ணவே சொல்லல, இறந்தவங்க கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். வித்தியாசம் புரியுதுங்களா? அவர்கள் இறந்து விட்டார்கள் நீங்க சொல்றீங்க, ஆனா இயேசு சொல்றாரு அவங்க யாரும் சாகல, அவங்க எல்லாரும் உயிர் உள்ளவர்களேன்னு இயேசு சொல்றாரு. இயேசு சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? இல்லைங்களா? எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அதனாலதான் பைபிளை நம்ம அழகா படிக்கணும்னு சொல்றது. இயேசுவே சொல்றாரு, அவர்கள் யாரும் இறக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற அவர்களிடம் நம்ம என்ன கேட்கிறோம் தெரியுமா? புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இல்லையா, புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் யாருமே புனிதர்களை கடவுளாக வழிபடுவது கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையில் அப்படி ஒரு சட்டமே இல்லை. கத்தோலிக்க திருச்சபை புனிதர்களை வழிபாடு செய்யுங்கள் என்கிற சட்டத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை. புனிதர்களை வழிபடுவது கிடையாது. இந்த தெரு பேர் என்னங்க? காந்தி தெரு. அந்த தெரு பேர் என்னங்க? நேரு தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த தெரு காந்திக்கு சொந்தமா? ஏன் சிரிக்கிறீங்க? நேரு தெரு நேருவுக்கு சொந்தமா? இல்லை. அந்த நபரை நாம் மதிக்கிறோம், அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த தெருவுக்கு காந்தி தெரு என்று பெயர் வைத்திருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? செயின்ட் மேரிஸ் சர்ச், செயின்ட் தாமஸ் சர்ச், செயின்ட் ஜோசப் சர்ச், செயின்ட் பால் சர்ச். சர்ச் பால்கா? சர்ச் மத்தேயுக்கா? இல்ல. அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, அவர்கள் நம்மை வழிநடத்தும் விதமாக, அவர்களை நம்முடைய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளும் விதமாக அந்த ஆலயத்திற்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆலயம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். திருப்பலி யாருக்காக நிகழ்த்தப்படுகிறது? ஆண்டவருக்காக, ஆண்டவரால் நிகழ்த்தப்படுகிறது. ஆண்டவருக்காக, ஆண்டவரால் நிகழ்த்தப்படுகிறது இல்லையா? வழிபாடு இயேசுவுக்கு மட்டும்தான், புனிதர்களுக்கு வழிபாடு இல்லை. இதை எத்தனை லட்சம் முறை வேண்டுமானாலும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன, நம்ம மக்களுக்கு தான் போய் சேராது இல்லையா? புனிதர்களை நாம் தெய்வங்களாக வழிபடுவது கிடையாது. அப்ப இன்னொரு கேள்வி கேட்பாங்க, நீங்க அந்த சுரூபத்தை தொட்டு கும்புறதை நாங்க பார்த்தோம், அப்போ நீங்க வழிபடுகிறீர்கள் தானே அப்படின்னு கேட்பாங்க. அவர்களுக்கு இன்னொரு கேள்வி, ஐயா, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது, வெளிநாடுகளில் அது இல்லை. கடந்த மாதம் நான் ஏன் வரவில்லை நீங்க யோசிப்பீங்க. அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், ஒரு மாசம் அங்கேயும் போய் பிரசங்கம் வைக்கிறதுக்கு போயிருந்தேன் இல்லையா? கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிற சிட்டிலையும் அப்புறம் நியூயார்க் நகரத்திலையும் போய் பிரசங்கம் வச்சுட்டு வந்தேன். அவ்வளோதான், அதனால தான் வரல போன மாதம், அதனால் மன்னிச்சுக்கோங்க இல்லையா? நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த கலாச்சாரம் இல்லை, இந்த மாலை போடுற கலாச்சாரம் அவங்க ஊரில் இல்லை, நம்ம ஊரில் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன். ஒரு தலைவர், ஒரு தேசிய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை நம்ம ஊரில் ஒரு பெருந்தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாளின் பொழுதோ அல்லது அவருடைய இறந்த நாளின் பொழுதோ அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு சென்று ஒரு மாலையை அணிவிப்பார்கள். கரெக்டா? அந்த மக்கள் யாராவது அந்த நபரை தங்களுடைய சாமி என்று நினைத்து மாலையிடுகிறார்களா அல்லது அந்த நபருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாலையிடுகிறார்களா? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா எங்க ஊர்ல, எங்க நாட்டில், நம்ம நாட்டில் காலங்காலமா மரியாதை செலுத்துவதற்காகத்தான் மாலையிடுகிறோம் முதல்ல இல்லையா? அப்ப அந்த தலைவருக்கு நான் மாலையிடும் பொழுது நான் என்ன எண்ணத்தோடு மாலையிடுகிறேன்? அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன், என்னுடைய மரியாதையை சமர்ப்பிக்கிறேன் என்பதற்காகத்தான் மாலையிடுகிறேன். அவரை தெய்வமாக வழிபடுவதால் நான் மாலையிடுவதில்லை.
இல்லையா? இதை புரிந்து கொள்ளாத சிலர் மாலை இடுவதாலேயே இவர்கள் அவர்களை தெய்வமாக வழிபடுகிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பார்த்தீங்களா குழப்பத்தை? பார்த்தீங்களா? இல்லைங்க, எங்க ஊர்ல அப்படி பொருள் இல்லை, நாங்கள் மரியாதை செலுத்துவதற்காக மாலை இடுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, தொட்டு கும்பிடுறீங்களே. இன்று கூட எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், எங்க அப்பா எங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வருவேன். எப்போ போனாலும் எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். நான் எங்க அப்பா அம்மாவை தெய்வம் சொன்னாலும் தப்பு கிடையாது, ஏன்னா கடவுள் அவங்க வழியாக வந்தார். இருந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் அவருடைய காலை தொட்டு வணங்குகிறேன். அவர்கள் தெய்வம் என்பதால் அல்ல, இறைவனுக்கு இணையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவே இல்லை. அது எங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம். நாங்கள் மரியாதை செலுத்துவதற்காக அப்படி தொட்டு வணங்குவோம். எந்த விதத்திலும் நாங்கள் அவர்களை சாமி என்று சொல்லவே இல்லையே. பார்த்தீங்களா? நம்மளை எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம மக்களை குழப்பி எந்தெந்த விதத்தில் எல்லாம் இவர்களை கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரித்து எடுத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் பாருங்களேன். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறோமே, இல்லைங்க ஐயா, நாங்கள் அவங்கள சாமியாலாம் கும்பிடலைங்க, ஆனால் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக, புனிதர்களாக, புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்ன ஏன் சுரூபம் செய்றீங்க? ஏன் சுரூபம் செய்றீங்க? அடுத்த கேள்வி. நம்மளை விடவே மாட்டாங்க. அடுத்த கேள்விக்கு அடுத்த கேள்வி வரும். ஏன் சுரூபம் செய்றீங்க? ஐயா, நான் ஒரு எளிமையான கேள்வி கேட்கிறேன், ரொம்ப எளிமையான கேள்விதான். நான் இந்த சிலுவையை வேறு ஏதாவது மதத்தினர் முன்பாக நான் இதை காட்டினால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அந்த நபருக்கு? நான் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாங்க. என் கையில், என் பாக்கெட்டில் எப்போவுமே சிலுவையும் ஒரு ஜபமாலையும் இருக்கும், இல்லைங்களா? இந்த சிலுவையை நான் ஒரு இடத்துல இப்படி கையில் வச்சிருக்கிறேன். யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, நான் யாருக்கும் காட்ட வேண்டாம். வேறு மதத்தினர் நான் கையில் வைத்திருக்கிற இந்த சிலுவையை பார்த்தவுடன் அவர்கள் உள்ளத்தில் நான் யாரை தாங்கி இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியும். சொல்லுங்க, இயேசுவை அல்லது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் கைகளில் ஏந்தி இருக்கிற சிலுவையை கொண்டு நான் யாரை அறிக்கையிட்டேன்? சத்தமா சொல்லுங்க, யாரை அறிக்கையிட்டேன்? இன்னும் சத்தமா சொல்லலாம், யாரை அறிக்கையிட்டேன்? பார்த்தீங்களா? நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே, நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே. நான் யாரை மகிமைப்படுத்தி இருக்கிறேன்? இப்போ சத்தமா சொல்லுங்க, இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், இல்லையா? நான் எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணல. என் கைகளில் நான் ஏந்தி இருக்கிற அந்த தருணமே நான் இயேசுவை அறிக்கையிட்டேன். உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லிக் கொடுக்குவா, நீங்க மறக்கக்கூடாது, நீங்க மறக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1 கொரிந்தியர் 10:31 வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ உண்டாலும் குடித்தாலும் நீ எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. நீ உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய். பார்த்தீங்களா? நீ என்ன வேணாலும் செய், ஆனா அதை யாருக்காக செய்? கடவுளை மகிமைப்படுத்த செய். போன முறை திருஹிருதய ஆண்டவர் பக்தி முயற்சியை பத்தி நான் பேசினேன், சொன்னேன். வீட்டுக்குள்ள திருஹிருதய ஆண்டவர் படம் இருக்கிறது, இல்லையா? அந்த திருப்படத்தை நான் காணும் பொழுது இயேசுவையும் இயேசு என் மீது கொண்டிருக்கிற அன்பை மட்டுமே அது எனக்கு நினைவுபடுத்துகிறது. குடும்பங்கள் அப்படிப்பட்ட அன்பில் உறவாட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. அந்த திருப்படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வேறு எந்த சிந்தனையும் வருவது கிடையாது. இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் கெட்டு போகிறார்கள் தெரியுமா? கற்பனை. என்ன உலகம்? கற்பனை உலகம், இல்லையா? யானை பறக்கிறது என்பார்கள் இன்றைய இளைஞர்கள், இல்லையம்மா? ஒரு ஹீரோ அப்படி எட்டி உதைத்தால் 25 பேர் போய் விழுவார்கள். உடனே தியேட்டரில் விசில். எட்டி உதைச்சா 25 பேர் போய் விழுவாங்களா, இல்ல எட்டி உதைக்கிறவர் போய் விழுவாரா? இல்லையா? கொஞ்சம் அறிவு இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டுங்களா? ஆனா நம்ம கூட்டம் என்ன பண்ணுது? கை தட்டுது, விசில் அடிக்குது.
எட்டி உதைச்சா எப்படியா 10 பேர் பறப்பான்? எப்படி முடியும்? அப்படின்னு நம்ம 4 பேர் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருந்தா அந்த மாதிரி படம் எடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம கேட்கல, நம்ம விசில் அடித்தோம், அதனால படம் எடுத்தவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, கற்பனை உலகத்துக்குள்ள போகக்கூடாது. நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும். அதனால திரு அவையிலே அவர்கள் சுரூபத்தை செய்து வைத்த பொழுது அவர்கள் அதை உற்று நோக்க வேண்டும். ஏன்? அந்த பாலைவனத்தில் பாம்பு கடிக்கப்பட்டவுடன் அவர்கள் யாவே கடவுள்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே மக்கள் சாகிறார்கள், என்ன பண்ணணும்? யாவே கடவுள் சொல்லி இருக்கலாமே, இதோ அனைவரும் சுகம் பெறுக சொல்லியிருக்கலாம்ல, சொல்லல. யாவே கடவுள் சொன்னாரு, ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை உற்று நோக்கும் பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று யார் சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க. செய்ய சொன்னது என்னங்க? என்ன செய்ய சொன்னாங்க? பாம்பு. கவனிச்சிங்களா? ஒன்னும் இல்ல, பாம்பையே செய்ய சொன்னார் கடவுள். சொன்னது யாரு? வாயே வர மாட்டேங்குது. சொன்னது யாரு? யாவே கடவுளே சொல்றாரு, எங்க ஒரு பாம்பை செய்ய, அதை உற்று நோக்கு, அப்பொழுது நீ சுகம் பெறுவாய். அதை இயேசு ரெஃபரன்ஸா சொல்றாரு. எப்படி பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுமகனும் உயர்த்தப்பட வேண்டும். போதுமா? அதை உற்று நோக்கினார்கள் இல்லையா? இப்ப மக்கள் எல்லாரும் எதை உற்று நோக்கணும்? இப்போ சிலுவையை உற்று நோக்கணும். இதை சொன்னவர் யார் தெரியுமா? புனித பியோ. சொல்லி கொடுத்தது யாரு? புனித பியோ. அவருடைய சிற்றாலயம், அவங்க ஃபாதர்ஸ் மங்ஸ் எல்லாம் தங்கி இருப்பாங்க இல்லையா, அதனுடைய சிற்றாலயம், அங்கே ஒரு சிற்றாலயம் இருக்கும். அங்கே போய் அந்த சிற்றாலயம், சாப்பல்னு சொல்லுவாங்க, அங்கே உட்கார்ந்து அவர் திருச்சிலுவையை உற்று நோக்கித்தான் ஜெபிப்பாராம். எதை உற்று நோக்கி ஜெபிப்பார்? அவர் திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபித்த பொழுதுதான் அவருக்கு 5 காயங்களை இறைவன் பரிசாய் கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், நம்முடைய கத்தோலிக்க மக்கள், எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லைங்க, ஏங்க அதை உற்று நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த புனித பியோ அவர்களுக்கு 5 காயத்தை இறைவன் கொடுத்தாரே, மற்றவர்கள் இந்த திருச்சிலுவையை பார்த்து சிலை வழிபாடு என்று சொல்லி இயேசுவை அவமதிப்பது மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய மகிமையை குறைக்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்கள் பின்னால் உங்களால் எப்படி செல்ல முடிகிறது? எப்படி போக முடிகிறது? எப்படிங்க இது சிலை வழிபாடாகும்? நான் யாரை உற்று நோக்குகிறேன்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலியை நினைவில் கொண்டு வருவதற்காக நான் உற்று நோக்குகிறேன். எந்த விதத்திலும் நான் வேறு எந்த தெய்வத்தையும் இதன் மூலமாக வழிபடவில்லையே. அன்று அந்த பாலை நிலத்தில் அவர்கள் யாவே கடவுளுக்கு இணையாக ஒரு கண்ணுக்குட்டியை வழிபட்டார்கள். யாருக்கு இணையாக? யாவே கடவுளுக்கு இணையாக எதை வழிபட்டார்கள்? கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள். நாங்கள் கன்றுக்குட்டியை வழிபடவில்லையே. நாங்கள் திருச்சிலுவையை உற்று நோக்கி எனக்காக மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தியானம் செய்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று அறிக்கையிடுகிறோமே, இது எப்படி சிலை வழிபாடாகும்? இதை விட்டுறோம். கொண்டு வந்திருக்கிறீங்களே மாதா சிறுபங்கள், இது சிலை வழிபாடு இல்லையா? ஐயா இப்பதானே சொன்னேன் இல்லையா? அவர்களை, அன்னை மரியாளை நாங்கள் தெய்வமாக பார்க்கவில்லை. அவர் தெய்வம் அல்ல. ஆனா ஒரு செய்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. அது என் வாயிலிருந்து வந்ததில்லை, எலிசபெத் அம்மாள் வாயிலிருந்து வந்தது. அதுவும் எலிசபெத் அம்மா சும்மா சொல்லல, அவர்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பிறகு எலிசபெத் அம்மாள் சொன்ன செய்தி சொல்றேன் கேளுங்க. என் இறைவனின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? கைகளை தட்டுங்க. சொன்னது எலிசபெத் அம்மா, நான் இல்ல. அதுவும் எலிசபெத் அம்மா சும்மா சொல்லல, அவங்க பரிசுத்தாவியால அபிஷேகம் பெற்று நிரம்பிய பிறகு
அவங்க உள்ள இருந்து தூய ஆவியின் தூண்டுதலால் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அன்னை மரியாளை பார்த்து சொல்றாங்க, அவங்க தெய்வம் இல்லதான், ஆனா அந்த இறைவனின் தாய். இறைவனின் தாய். நான் சொல்லலையே, எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை தானே. இறைவனின் தாய் என்பதால் நாங்கள் அவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து அவருக்கு நாங்கள் எங்களுடைய மரியாதையை, அன்பை செலுத்துகிறோம். அதை செலுத்தும் விதமாகத்தான் அந்த சுரூபங்கள் கோவிலில் நிறுவப்படுகிறது. அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் இல்லை. நாங்கள் யாருமே இந்த சுரூபத்தை சாமின்னு சொல்லல. நாங்கள் அதை உற்று நோக்கும் பொழுது நாங்கள் அன்னை மரியாளின் வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வை நாங்கள் எங்கள் கண் முன்பாக கொண்டு வருகிறோம். அவர் எப்படி இயேசுவிடம் எங்களை அழைத்து சென்றாரோ அதுபோல நாங்கள் அனைவரும் மற்றவரை இயேசுவிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபமாலைங்க அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன், நான் போற இடங்கள்ல மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஜெபமாலை நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் நிறைய முறை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இந்த வார்த்தைகள் கப்ரியேல் தேவதூதரால் சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்களோ நானோ சொன்ன வார்த்தை அல்ல. கப்ரியேல் தேவதூதர் சொல்கிறார் என்றால் அவர் கடவுளுடைய கட்டளையால் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். கடவுளின் கட்டளையால் தேவதூதர் சொன்ன அதே இறை வார்த்தையை நாங்களும் சொல்கிறோம். அவ்வளவுதான். இரண்டாவது, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. புனித மரியே, இறைவனின் தாயே. இதுவரைக்கும் எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை. எலிசபெத் அம்மாளும் அவங்களா சொல்லலைங்க, ஆவியினால் தூண்டப்பட்டு சொன்னாங்க. அப்படின்னா அதுவும் கடவுளுடைய கட்டளையின் நிமித்தம் எலிசபெத் அம்மாளும் அவரின் வழிவந்த பிள்ளைகளும் நாங்களும் அதை சொல்கிறோம். யாரை நோக்கி சொல்றோம்? அன்னை மரியாளை நோக்கி சொல்றோம். ஏன் அவங்கள பார்த்து சொல்றோம்? ஏன்னா இந்த வார்த்தை அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. நாங்க கற்பனையில சொன்ன வார்த்தை இல்லை. நாங்க எங்கேயோ கவிதை எழுதி கொண்டு வந்து சொன்ன வார்த்தை இல்லை. இறைவனால் கட்டளையிடப்பட்டு தேவதூதராலும் பரிசுத்தாவினால் தூண்டப்பட்ட எலிசபெத் அம்மாளும் சொன்ன இறை வார்த்தை. அதுவும் யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை திரும்ப சொல்லுகிறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களை ஆசீர்வதியும், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு மீட்பு தாரும்னு சொல்லல, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பார்த்தீங்களா? கத்தோலிக்க திருச்சபை எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அம்மா, இப்பவும் நாங்கள் இறக்கிற தருவாயிலும் தயவு செய்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஜெபமாலை என்பது, நான் திரும்ப சொல்றேன், மரியாளிடம் ஜெபிப்பது அல்ல. ஜெபமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜெபிப்பது. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஜெபமாலை என்பது மரியாளிடம் ஜெபிப்பது அல்ல. ஜெபமாலை என்பது மரியாளோடு சேர்ந்து ஜெபிப்பது. அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பார்த்தீங்களா? ஏன் ஜெபமாலைக்கு இவ்வளவு வல்லமை ஃபாதர்? ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, நேர்மையாளர்களுடைய ஜெபம் வல்லமையானது. கவனிச்சுக்கோங்க, இந்த வசனத்தை மறக்காதீங்க. என்ன வசனம்? நேர்மையாளருடைய ஜெபம் வல்லமையானது. ஒரு நேர்மையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்காக ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. அதனால தானே நீங்க ஒரு ஃபாதரை பார்த்து கேட்குறீங்க, ஃபாதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபாதர் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஒரு பிரிவினை சபையில கூட ஒரு பாஸ்டரை பார்த்து கேட்குறாங்க, பாஸ்டர் எங்க ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்கல்ல. கேட்குறாங்களா இல்லையா? எஸ். நான் என்ன கேட்குறேன், ஃபாதர்கள் பாஸ்டர்களை விட மிக மிக நேர்மையாளர் ஒருவர் அன்னை மரியாள் என்று நான் கூறுகிறேன். அவரை விட நேர்மையாளர் யாராவது இருந்தால் நீங்கள் விவிலியத்தில் காட்டுங்கள். அன்னை மரியாளை விட நேர்மையாளர் இருக்கிறாருங்க பாருங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது? எனக்கு தெரியலங்க.
ஏன்னா தொடக்கத்திலேயே ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். சாத்தானை சபிக்கும் பொழுதே அன்னை மரியாளை நினைவில் கொண்டார். சாத்தானை பார்த்து சொன்னார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். தொடக்கத்தில் சொன்னார்ல, திருவெளிப்பாடுல வெளிப்படுது 12வது அதிகாரத்தில். அந்த சாத்தான் வரான், அந்த பெண் கர்ப்பிணியா இருக்கிறாள், அந்த குழந்தையை விழுங்குவதற்காக வருகிறான். குழந்தையை தொட முடியுமா? அவர் கடவுள். குழந்தை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது இல்லையா? உடனே சாத்தானுக்கு யார் மேல கோபம் திரும்புது தெரியுமா? உடனே யார் மேல கோபம்? வாயை திறந்து சொல்லுங்களேன், படிக்கலையே பைபிள? அன்னை மரியாள் மீது கோபம் கொண்ட அந்த சாத்தான் அவரை விழுங்க வருகிறது. ஆனால் கடவுள் சாத்தானை அந்த பெண்ணிடம் நெருங்க விடவில்லை. அந்த பெண் என்ன பண்றாங்கன்னு போட்டிருக்கு தெரியுமா? திருவெளிப்பாடு 12, 17, 18 வசனங்கள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவள் தன் எஞ்சிய பிள்ளைகளோடு இருக்கிறார். தன் எஞ்சிய பிள்ளைகளோடு இருக்கிறார். இப்ப கேள்வி கேட்கலாம், ஃபாதர், அவங்களுடைய எஞ்சிய பிள்ளைகள் யாரு? மற்ற சபைகள் சொல்வது போல அவருக்கு வேறு குழந்தைகள் இருந்ததா? அந்த வார்த்தையை சொல்வதே பாவம் என்று நான் சொல்கிறேன். அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருக்கிறது, இருந்தது என்று யாராவது சொன்னால் அது இறை வசனத்திற்கு எதிரான பாவம். பைபிள்ல எங்கேயுமே யோசேப்பும் அன்னை மரியாளும் கூடி வாழ்ந்து இயேசுவுக்கு பிறகு ஒரு மகனை பெற்றார்கள், ஒரு மகளை பெற்றார்கள் என்று எங்கேயுமே இல்லை. அப்படி விவிலியத்தில் இல்லாதத இருக்கிறதா தயவு செய்து வாயை திறந்து சொல்லாதீங்க, அது நல்லதில்லை. அப்ப அங்க எஞ்சிய பிள்ளைகள்னு போட்டிருக்கே, அது யாரு ஃபாதர்? அதுக்கு அந்த இடத்திலேயே பதில் இருக்கு. கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்பவர்களே எஞ்சிய பிள்ளைகள். யாருடைய எஞ்சிய பிள்ளைகள்? கைத்தட்டுங்க ஒரு வாட்டி, நல்லா கைத்தட்டுங்க. அம்மா அந்த வசனத்தை வாசிமா. திருவெளிப்பாடு 12, 17வது வசனம் வாசிமா. இதனால் அரக்க பாம்பு அப்பெண்ணின் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள். இப்ப கேள்வி கேட்கலாம், அந்த பெண்ணுடைய எஞ்சிய பிள்ளைகள், இயேசு மேல போயிட்டாரு, அப்ப அந்த பெண்ணோட எஞ்சிய பிள்ளைகள் யாரு? அதுக்கு பதில் அங்கேயே இருக்கு பாருங்க, வாசிங்கம்மா. அவர்கள் கடவுளுடைய கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்கிறவர்கள் தான் இந்த தாயினுடைய எஞ்சிய பிள்ளைகள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரு ஃபாதர் அன்னை மரியாளுக்கு எஞ்சிய பிள்ளைகள்? இயேசுவுக்கு அப்புறம் யார் எஞ்சிய பிள்ளைகள்? வேற யாரும் கிடையாது இல்லையா? யாரெல்லாம் கடவுளுடைய வசனத்தை வாசிச்சு அதை கடைபிடித்து இயேசுவுக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ்றாங்களோ அவர்கள்தான் அம்மாவுடைய எஞ்சிய பிள்ளைகள். பார்த்தீங்களா? அப்ப அம்மாவுக்கு பிள்ளைகள் இருப்பதாக ஏன் சொல்கிறார்கள்? சொல்லாதீர்கள் என்று சொல்கிறேன், அது பாவம். வாயை திறந்து சொல்லாதீங்க. இயேசுவால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாளை குறித்து அவதூறு வார்த்தை எப்படி ஒருவர் பேச முடியும்? எப்படி பேச முடியும்? என்ன தைரியம் இருக்கு? அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா? நான் தேர்ந்தெடுத்தேனா? கடவுள் தேர்ந்தெடுத்தார். இயேசு அந்த இறக்கும் தருவாயில் சிலுவையில் இருக்கிறார் இல்லையா? அப்ப அங்க இருக்கிற யோவானை பார்த்து சொன்னார், யோவான், இனிமே இவங்க தான் உங்க அம்மா, அம்மா இனிமே இவங்க தான் உங்க பையன் இல்லையா? அன்னை மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் குழந்தைகள் இருந்திருந்தால் யூத சட்டம் என்ன சொல்கிறது? மற்ற பிள்ளைகள் தாயை பராமரிக்க வேண்டும். யாரும் இல்லை என்பதால் தான் இயேசு இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறார், அம்மா இனிமேல் இவர்தான் உன் மகன். அவர்கிட்ட சொல்றாரு, யோவான் இனிமே இவங்க தான் உன் அம்மா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? யோவான் 19வது அதிகாரம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அந்த நாள் முதல் அந்த சீடர் அன்னை மரியாளை தன் இல்லத்தில் ஏற்று பராமரித்து வந்தார். கைகளை தட்டுங்க. ஏன் அவங்க போயிருக்கலாமே, 2வது புள்ள வீட்டுக்கு, 3வது புள்ள வீட்டுக்கு, மகள் வீட்டுக்கு, பேர குழந்தைங்களை பார்க்கறதுக்கு போயிருக்கலாமே. இல்லையே. அழகா போட்டிருக்கே பைபிள்ல, அவர்
அந்த தாயை ஏற்று பராமரித்து வந்தார். இங்கதான் ஒரு ஆழமான கேள்வி, யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? எல்லாரும் ஓடிட்டாங்க இயேசு விட்டுட்டு. நல்லா கவனிங்க, இயேசு விட்டுட்டு கூட இருந்த சீடர்கள், அதிலும் குறிப்பாக தலைவரே ஓடிட்டார். யாரு தலைவர்மா? பேதுரு இல்லையா? என் ஆண்டவரே என் தேவனேன்னு ஒருத்தர் அப்புறமா சொல்லுவார். யார் அவரு? இங்க வந்தவர். அவரே ஓடிட்டார் இல்லையா? லாஸ்ட்ல நின்னது ஒரே ஆள். யாரு? என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல, நான் இயேசுவின் பிள்ளைன்னு நின்ன ஒருத்தர். யாரு? யோவான். ஏன்னா இயேசு அவரை மிகவும் அன்பு செய்தார், அவரும் இயேசுவை மிகவும் அன்பு செய்தவர். நல்லா கவனிங்க, இயேசு யார்கிட்ட அன்னை மரியாதை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசு யாரை அன்பு செய்கிறாரோ, யாரெல்லாம் இயேசுவை உண்மையாக அன்பு செய்கிறார்களோ அவர்களுடைய இல்லத்திற்குத்தான் அன்னை மரியாதை அனுப்புவார். கைகளை தட்டுங்க. எல்லார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டார் இல்லையா? எல்லார் வீட்டுக்கும் அனுப்பினாரு இல்லையே. இயேசு யாரை அன்பு செய்தாரோ, யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவங்க வீட்டுக்கு தான் அன்னை மரியாள். நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம், எங்களுக்கு இயேசு தாங்க ஆண்டவர், இயேசு தான் கடவுள். ஆனா அவங்க எங்க அம்மா, எங்கள் தாய், எங்களை வழிகாட்டுபவர், நல்வழிப்படுத்துபவர், ஞானத்தை கொடுப்பவர் இல்லையா? அவர்களுடைய ஞானத்தை நாங்கள் பறைசாற்ற வேண்டும், அவர்களுடைய புகழை சபையில் எடுத்துக் கூற வேண்டும் என்று சீராக்கின் ஞானம் 44வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. செய்யின் போட்டிருக்கு. அதனாலதான் அன்னை மரியாள் இப்படி பாட்டு பாடினாங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது இல்லையா? எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று அறிவிப்பார். நாங்க ஏங்க எல்லாரும் அன்னை மரியாள் பேறு பெற்றவர் வாழ்கன்னு அறிவிக்கிறோம்? ஏன்னா அது பைபிள்ல கொடுக்கப்பட்ட கட்டளைங்க. பரிசுத்த ஆவியானவர் அன்னை மரியாள் வழியாக இந்த உலக மக்களுக்கு சொல்றாரு, எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று அறிவிக்க. ஏங்க அவரை பேறு பெற்றவர்னு சொல்லணும்? ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சை உருவாக்குறாருங்க, என்ன சொல்வீங்க? இவர் தாங்க ஃபவுண்டர் சொல்ல மாட்டீங்களா? இந்த சர்ச்சை உருவாக்குன ஃபவுண்டர் சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்களா? காலங்காலமா வரவங்களா அவர் பேரை சொல்லுவாங்களா? அவர் தாங்க இந்த சர்ச்சை கட்டினாரு, அவர் தாங்க இந்த சர்ச்சை கட்டினாருன்னு ஒரு மனித ஃபவுண்டரை நீங்க சொல்றீங்களே. இந்த உலகத்துல கிறிஸ்தவ மதம் எப்படி தோன்றுச்சு தெரியுமா? ஏமா, உன் வயிற்றில் நீ இறை மகனை பெற்றெடுக்க போகிறாய் சொன்ன உடனே அம்மா சொன்னாங்க, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கைகளை தட்டுங்க. அவங்க சொன்னாங்கல்ல, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு. அந்த நேரத்தில் தான் கிறிஸ்தவ மதம் தோன்றியது. ஹல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மதமே அந்த அம்மா சொன்னாங்கல்ல, வார்த்தையின்படி எனக்கு அப்ப தோன்றுச்சு. அது வரைக்கும் தோன்றலைங்க. அதுக்கு முன்னாடி இருந்த மதம் யூத மதம். இவங்க எப்ப இயேசுவை தன் உள்ளத்திலும் தன் கருவிலும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பதான் இந்த உலகத்துல என்ன மதம் பிறந்துச்சு? கிறிஸ்தவ மதம். ஃபவுண்டருங்க, நம்ம ஃபவுண்டர் இல்லையா? இயேசு எங்க கடவுள். நீங்க சொல்றீங்களா உங்க சர்ச் ஃபவுண்டர்னு? எங்க சர்ச் ஃபவுண்டருங்க அவங்க. சாதாரணமான ஆள் அவங்க. எவ்வளவு எளிமையாக அவர்களை உதாசீனப்படுத்துகிறோம். எங்களுடைய சர்ச் ஃபவுண்டர். முன்னாடியும் அபிஷேகம் நடந்துச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆனா முதலாக கத்தோலிக்க திருச்சபையில இன்னைக்கு அங்கங்க ஆவியின் அபிஷேகத்தை பத்தி பேசுறாங்களே. பெருசா பேசுறீங்களே ஆவியின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம்னு. இயேசுவின் நிமித்தம், இயேசுவுக்காக முதலாக ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற முதல் கிறிஸ்தவ பெண். கை தட்டுங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பெறாங்க இயேசுவுக்காக, இயேசுவின் நிமித்தம். அதுக்கு முன்னாடி யாவே கடவுளின் அபிஷேகம். அதுக்கப்புறம் இயேசுவுக்காக பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற முதல் நபருங்க அன்னை மரியாள். அபிஷேகத்தை பத்தி பெருசா பேசுறீங்க? பைபிள்ங்க, வார்த்தை இல்லைங்களா? நம்ம கையில பேப்பரா வச்சிருக்கிறோம். ஆனா அதனுடைய மொத்த மகத்துவத்தையும் மொத்த ஆசீர்வாதத்தையும் இந்த அண்ட சராசரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கடவுளாகிய வார்த்தை,
வார்த்தை தான் கடவுள் என்று யோவான் 1:1 சொல்கிறது. அந்த மொத்த வார்த்தையை இந்த உலகத்தில் முதலாக இறைவனின் அருளால் தன் கரத்தில் அல்ல தன் கருவில் தாங்கிய முதல் பெண், வார்த்தையை தாங்கின முதல் பெண் அன்னை மரியாள். கைத்தட்டுங்க. எங்க ஃபவுண்டர், முதல்ல அபிஷேகம் பெற்றவங்க, முதல்ல பைபிளை தூக்குனவங்க இல்லையா, முதல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிக்கையிட்டவங்க, இந்த உலக மக்களுக்கு. அதுவும் வார்த்தையால் அறிக்கையிடலைங்க அவங்க. இப்பெல்லாம் சும்மா கிளம்பிடுறாங்களா கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு, நாங்கள் தான் இறைவாக்கினர், ப்ராஃபெட், தீர்க்க தரிசிகள்னு நிறைய பேர் வராங்கல்ல. அன்னை மரியாள் வார்த்தையில் இயேசு அறிக்கையிடலைங்க, அன்னை மரியாள் செயலில் அறிக்கையிட்டாங்க. தன்னுடைய உறவினர் சித்தி எலிசபெத் அம்மாள் இல்லையா, கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்து ஓடுகிறாள், ஓடி போய் பணிவிடை செய்கிறாள். பணிவிடை செய்கிற இடத்தில் அன்னை மரியாள் வாயை திறந்து தான் பெற்ற ஆசீர்வாதத்தை, கபிரியேல் தேவதூதரின் வாழ்த்து செய்தியை, இறைமகனை பெற்றெடுக்க போவதை தன் வாயால் சொல்லவே இல்லைங்க. வாயால சொல்லவே இல்லை. பெருமையே இல்லைங்க அம்மா கிட்ட, தாழ்ச்சிங்க. இன்னைக்கு சும்மா பைபிளை கை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெருமை. அவங்க இறைவனையே கருவுல தாங்கிக்கிட்டு பெருமையே இல்லைங்க. போய் காலை கழுவுனாங்க, பணிவிடை செஞ்சாங்க. அவங்க தானுங்க எங்களுக்கு அம்மா. அவங்களை பின்பற்றுவதை விட நாங்கள் யாரங்க பின்பற்றணும்? அந்த உலகத்தில் யாரை பின்பற்றணும்? இவர்களை பின்பற்றினால் நான் தொலைந்து போவேனா? இவர்களை பின்பற்றினால் நான் காணாமல் போவேனா? இயேசுவை போய் சேர்வேனா? அதனால தாங்க உறுதியாக அவங்க கையை பிடிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க எங்களை இயேசுகிட்ட மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க. நீங்களாவது வேற யாரையாவது உலகத்தில் அவங்ககிட்ட கூட்டிட்டு போவீங்க. ஆனால் அன்னை மரியாள் எங்களை யார்கிட்ட மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க? இயேசுகிட்ட மட்டும்தான் கூட்டிட்டு போவாங்க. இப்பவும் அழுத்தி சொல்றோம், இயேசு தான் எங்க கடவுள். ஆனால் அவங்க எங்களுடைய அம்மா. ஏன்னா அவரே கொடுத்தார் எங்களுக்கு, இயேசுவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவரே அவர்களை அழைக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த அற்புதமான நாளில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி புனிதர்கள் பெருவிழாவை கொண்டாடுறோம். ஃபாதர், எங்ககிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, கடவுள் நேராக செய்வார் அதிசயத்தை, புனிதர்கள் வழியாக தான் செய்யணும்னு என்ன இருக்குது? என்ன ரீல் விடுறீங்க? கடவுள் நேராக செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொல்லுவேன், தயவு செய்து பைபிளை படிங்க. பைபிளை படிக்கலைன்னா பிசாசு உங்களை பைபிளை வச்சே குழப்பம். அந்த இயேசுக்கு சோதனை நடந்துச்சு, 3 சோதனை. 3 சோதனையிலையும் பிசாசு பைபிள் வசனத்தை தான் கோட் பண்ணுச்சு. இயேசுகிட்டயே. யார்கிட்ட? திருநெல்வேலிக்கு அல்வா. கவனிச்சிங்களா? இறை வார்த்தைக்கே இறை வார்த்தையா, அவரே வார்த்தை மனிதரானார் இல்லையா, மனு உருவான இறை வார்த்தை அவர்கிட்டே போய் பிசாசு இறை வார்த்தையை சொல்லுதுன்னா பாருங்களேன். அவரு இறை வசனத்திலே பதில் கொடுக்கிறார். இயேசு எப்படி பதில் கொடுத்தாரு? இங்க பாருங்க, பிசாசும் பைபிள் வசனத்தை கோட் பண்ணுது, ஆண்டவர் பைபிள் வசனத்தை கோட் பண்ண சொல்றார். அதனால தான் சொன்னேன், பிசாசு உங்களை எப்படி குழப்பம்? பைபிள் வசனத்தை சொல்லியே குழப்பம். அதனால தான் பைபிளை படிங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் டைரக்டா செய்வார். நீங்க இப்படி வழியா போறீங்க அப்படி கேட்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு வசனம். திருத்துதர் பணி 19வது அதிகாரம் 11வது வசனம். டக்குன்னு வாசிமா. திருத்துதர் பணி 19:11. வேகமா வேகமாமா. பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்தார். மறுபடியும் நல்லா கவனிங்க. பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்தார். அவங்க என்ன கேட்டாங்க நம்ம கிட்ட? ஆண்டவர் டைரக்டா செய்ய மாட்டாரா, இவங்க வழியா தான் செய்வாரான்னு கேட்டாங்க இல்லையா? வசனத்தில் போட்டிருக்கு, கடவுள் பவுல் வழியாய் பல வல்ல அரும் செயல்களை. ஏன் ஃபாதர்? ஏன்னா கடவுள் அவருக்கு தெரியும் நேரா எப்ப செய்யணும், தான் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் வழியா எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் தேர்ந்தெடுத்த தன் பிள்ளைகளுக்கு சில கொடைகளை கொடுக்கிறார். அவர்கள் வழியாக தன் பணியை, தன் ஆசீர்வாதத்தை இந்த உலக மக்களுக்கு கொடுக்கிறார். பவுல்கிட்ட சொல்லலையா, நீங்கள் யாரின் பேதுருகிட்ட சொல்லலையா, நீங்கள் யாரின் பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும், யாரின் பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாது விடப்படும் என்று தன்னுடைய மன்னிப்பை பேதுரு வழியாக, திருச்சபை வழியாக, திருச்சபையின் தலைமை வழியாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார்.
மன்னிப்பை கொடுக்கிறது கடவுள் தான். திருச்சபை வழியா கொடுக்கிறாரு, திருச்சபையின் தலைவர்கள் வழியா கொடுக்கிறாரு. நாங்க செய்யல. இந்த திருப்பலியை நேற்றும் பொழுது ஆண்டவர் என் வழியாய் தான் திருப்பலியை நிறைவேற்றுறாரு. நான் நிறைவேற்றல, இயேசு நிறைவேற்றுகிறார். அதனால தான் சொன்னோம், அரும்பெரும் செயல்களை கடவுள் பவுல் வழியாய் செய்கிறார். என்ன செஞ்சாருன்னு போட்டுருக்கு தெரியுமா? வாசிங்கம்மா வேகமா. அவரது உடலில் கை குட்டைகளையும். ஒண்ணு இல்லைங்க, பவுல் நடந்து போறாரு, அவர் மேல போய் இப்படி கை குட்டையை வைக்கிறாங்க, அவர் மேல வைக்கிறாங்க. அவர் மேல வச்ச கைக்குட்டை, யார் மேல வச்ச கைக்குட்டை? பவுல் மேல வைத்த கைக்குட்டை எடுத்து சென்று துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும், நோயுற்றோர் மீது வைத்தார்கள். பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும். நோய்கள் அவரை விட்டு நீங்கியது. அவர் மீது போடப்பட்ட துண்டை எடுத்து வந்து வாசிங்க. பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். அவர் மேல போடுற துண்டு இருக்குல்ல, தோ இன்று வந்திருக்கிறார், இவருக்கு எங்களுடைய பொன்னாடையை போர்த்துக்கிறோம். அதே மாதிரி பவுலுக்கு போட்ட பொன்னாடை துண்டெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க யார் மேல போட்டாங்க? பேய் பிடிச்சவங்க மேல போட்டாங்க. பேய்கள் ஓடியது. எங்க துண்டாங்க அதிசயம் பண்ணுச்சு, கர்ச்சிப்பா அதிசயம் பண்ணுச்சு. பவுல் பண்ணாரா? கடவுள் பவுல் வழியாய் இல்லையா, கர்ச்சிப் வழியாய் பாத்தீங்களா அதிசயங்களை செய்தார். உட்கார்மா. 2 அரசர்கள் இருக்கு 13வது அதிகாரத்தில். எலிஷான் ஒரு இறைவாக்கினர் இறந்து போனார். எலிஷா என்கிற ஒரு இறைவாக்கினர் இறந்து போகிறார். அவரை புதைச்சிட்டாங்க. அவர் யாரு? எலியாவுடைய சீடர். எலிஷா இறந்து போயிட்டார். இப்போ ஒருவனை புதைப்பதற்காக எடுத்து செல்கிறார்கள். அங்க போகும்போது கொள்ளை கூட்டம் வருது. ஊருக்குள்ள கொள்ளை கூட்டம் டக்கு டக்குன்னு வரும். நீங்க பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு வரும் கொள்ளை கூட்டம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்குறவங்களெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. அப்ப அதனால பயத்தில் என்ன பண்றாங்க, அந்த பிணத்தை பதட்டத்தில் தூக்கி எறிந்து விட்டு ஓடி விடுகிறார்கள். அவங்க தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிணத்தை யாருடைய கல்லறை மேல போட்டாங்கன்னா, எலிஷாவின் கல்லறை மேல தூக்கி போட்டாங்க. எலிசாவின் எலும்பு நீட்டிக் கொண்டிருந்தது. எங்க? கல்லறையில. அந்த இறந்தவனுடைய உடல் எலிசாவின் எலும்பின் மீது பட்டவுடன் அவன் உயிர் பெற்று எழுந்தான். கைத்தட்டுங்க. கேட்கிற கேள்வி, எலிசாவா அற்புதம் பண்ணாரு? கமான். கடவுள் எலிசா வழியாய் அதிசயங்களை செய்தார். அதுவும் அவரை புதைச்சாச்சு, அவர் மண்ணுக்குள்ள வச்சுட்டாங்க. அவர் எலும்பு தான் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவர் எலும்புல பட்ட உடனேயே அதிசயங்கள் நிகழ்ந்தன. ஏங்க, ஆண்டவர் அவருடைய தாய் வழியாக அதிசயம் பண்ணலன்னு எப்படிங்க சொல்றீங்க? மனசார எப்படி சொல்றீங்க? கடவுளை நேருக்கு நேர் பார்க்காத எலிசா அவருடைய எலும்பை தொட்ட உடனே ஒருத்தன் உயிர் பெற்று எழுந்தான் என்றால், அவரை கருவில் தாங்கி பாலூட்டி தன் ரத்தத்தோடு கலந்த எங்கள் தாய் அன்னை மரியாள், அவங்கள நாங்க சாமினே சொல்லவே இல்லையே, ஏங்க தப்பா பிரச்சாரம் பண்றீங்க? இல்லையா? அவர்கள் வழியாக ஆண்டவர் இன்றும் அதிசயங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வழியாக தன் பிள்ளைகளை இயேசுவிடம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இவ்வளவு பேசணுமே, நம்ம என்னெல்லாம் செய்யறோம்? நீங்க அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, சூப்பர். இது உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு, உங்களுடைய மரியாதையின் வெளிப்பாடு இந்த டெக்கரேஷன். ஆனா அம்மாவுக்கு இது மட்டும் போதுமா? அங்கதான் ஒரு கேள்வி வருது இல்லையா? போதுமா? எங்க அப்பாவுடைய சமாதிக்கு நாளைக்கு போய் நான் பூலாம் போடுவேன், எங்க தாத்தாவுடைய பாட்டியோடைய சமாதிக்கு நாளைக்கு பூ போடுவேன். ஆனா அவங்க உயிரோடு இருந்தபோது பேர குழந்தைங்க பக்கத்துல போய் பேசியிருக்காது. அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த பேர குழந்தைங்க பேசல. உயிரோடு இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட போய் பேசல. செத்ததுக்கு அப்புறம் போய் கல்லறையில பூ போடுற என்னம்மா, அங்க போய் நின்று மூக்கொழுவுறது. யாருக்கு நடிப்பு வேணும்? யாருக்கிட்ட நடிக்கிறீங்க? அவங்க இருந்தப்ப என்னங்க செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? பேர குழந்தைங்களே, உங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் பேசுனீங்களா? உலகத்துல பெரிய சந்தோஷம் எது தெரியுமாங்க தாத்தா பாட்டிக்கு? தங்கள் பேர குழந்தைகளை பார்க்கறத தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம பேர குழந்தைங்க தாத்தா பாட்டி கிட்ட போறதே கிடையாது. பாவம், அவங்க வாழ்றதே உங்களுக்காக தான். எங்க பாட்டி சின்ன வயசுல குடியாத்தத்தில் வேலை செய்யும் ஒரு வீட்டில், ஒரு ஐயா வீட்டில்
அங்கிருந்து எங்களுக்கு ஸ்வீட் அதெல்லாம் வாங்கி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் தெளிவாக இருக்கும் பொழுது, நல்லா வளர்ந்து அறிவு தெளிவோடு இருக்கும் பொழுது எங்கள் பாட்டியோட பேச முடியல. எங்கள் பாட்டி கேன்சரில் இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அவர்கள் விரும்பியதை உங்களால் செய்ய முடியவில்லையே. நாளைக்கு போவீங்க, மெழுகுவத்தி ஏற்றிட்டு அங்கே போய் நிற்பீங்க. வேதனையாக இருக்கும். சில பேர் பார்க்கும்போது சோறு போட்டிருக்க மாட்டான், அம்மாவுக்கு சோறு போட்டிருக்க மாட்டாங்க, அப்பாவை மதிச்சிருக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தேன், ஒரு டிவி சேனலில் பார்த்தேன், ஒரு பையன் எல்லா நியூஸ்லையும் போட்டான், அவங்க அப்பாவை மூஞ்சிலேயே குத்துறான். மூஞ்சிலே குத்துறான். அவரால் ஒன்றும் முடியல. அப்படியே உட்காந்துட்டாரு, ஒரு சேர்ல உட்காந்துட்டாரு. அவரால் ஒன்றுமே முடியல. அவன் தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கான் அவங்க அப்பா மூஞ்சில. எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அவர் சொந்தக்காரர் இல்லை, ஆனாலும் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. இதுதானே வாழ்க்கை. அப்ப அவர்கள் விரும்பியதை செய்றீங்களா? அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணா மட்டும் போதாது இல்லையா? நாங்க தான் சூப்பரா டெக்கரேட் பண்ணோம். என்ன செய்றீங்க? அவர்கள் விரும்பியதை செய்றீங்களா? போட்டிருக்கே, அந்த அம்மாவுடைய எஞ்சிய பிள்ளைகள் யாரு? இறை வசனத்தை கடைபிடித்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்பவர்களே அம்மாவுடைய பிள்ளைங்கன்னு போட்டிருக்கே. அப்ப இறை வசனத்தை நான் வாசிக்கிறேனா, கடைபிடிக்கிறேனா, இயேசுவுக்கு சாட்சியா வாழ்ந்தாதானே எங்க அம்மாவுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அதை செய்கிறேனா? அங்கதான் கேள்விக்குறி கத்தோலிக்க திருச்சபையில இல்லையா? இவ்வளவு நேரம் சொல்லும் போது இனிப்பா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா எங்க மிஸ் ஆகுது? அவர்கள் விரும்பியதை செய்யல. கானா ஊர்ல அவங்க என்ன சொன்னாங்க? உங்க வீட்டுல குறையா, இயேசு கிட்ட போன்னு சொன்னாங்கல்ல அம்மா, போறீங்களா? அவர் சொல்வதை செய்யுங்கள்னு சொன்னாங்களே அம்மா, செய்றீங்களா? அப்ப அம்மா நமக்கு சொன்னதை செய்யணும் இல்லையா? அப்ப வெளி ஆடம்பரத்துக்காக, அடையாளத்துக்காக மட்டும் நீங்கள் அன்னை மரியாளை அழகுபடுத்துவது, மாலையிடுவது, இதை செய்துவிட்டு அவர்கள் விரும்பியதை எதையும் செய்யாமல் போனால் எப்படி நாம் உண்மையில் அவருடைய பக்தர்களாக இருக்க முடியும்? எப்படி இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. அப்ப அம்மா விரும்பினது ஒண்ணுதான். அவங்க பின்னாடி போனோம்னா, அவங்க சொன்னாங்கல்ல, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொன்னாங்கல்ல, சொன்னாங்களா இல்லையா அம்மா? அப்படித்தானே இந்த உலகத்துல கிறிஸ்தவ மதம் தோன்றுச்சு. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை தானே நம்ம வார்த்தையாவும் இருக்கணும். அவங்க சொன்ன வார்த்தை தானே நம்மளும் சொன்ன, ஆண்டவரே உன் வசனத்தின்படி எனக்கு ஆகட்டும், அப்படிதானே நம்மளும் சொல்லணும். அப்பதானே நமக்கு அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருக்க முடியும் இல்லையா? ஆகவே இந்த நாள் மட்டும் இல்லை, நாளைக்கும் இல்லை, இன்னையிலிருந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு பிடிச்சதை செய்வோம், நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு பிடிச்சதை செய்வோம். சரிங்களா? நம்ம அம்மா அன்னை மரியாளுக்கும் புனிதர்களுக்கும் பிடிச்சதை செய்வோம். அந்தோனியார் வாழும்போது சொன்னார், எனக்கு 2 கண்கள், ஒன்று நற்கருணை, இன்னொன்று இறைவார்த்தைன்னு சொன்னார். அவருக்கு பிடிச்சதை செய்யுங்க, அவருக்கு பிடிச்சதை செய்யுங்க. அவர் சொன்னாரு, எனக்கு ஒன்று நற்கருணை, இன்னொன்று இறைவார்த்தைன்னு சொன்னாரு. எனக்கு உப்பு மிளகு பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவர் கோயிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போறீங்களே, அவர் எப்ப சொன்னாரு? அவர் பிடிச்சது அவரே சொன்னார் வாயில. எனக்கு 2 கண்ணு, ஒன்று நற்கருணை, இன்னொன்று இறைவார்த்தைன்னு அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அதை போல ஆனா அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறீங்க, உப்பு மிளகும். எதுக்கு? அவர் பரலோகத்தில் ஆண்டவருக்கு மிளகு ரசம் வச்சு கொடுக்குறாரு. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முறையும் மிளகு எடுத்துக்கொண்டு செல்வோம், உப்பு எடுத்துக்கொண்டு செல்வோம் இல்லையா? அவர் பிடிச்சதை செய்யலையே. பார்த்தீங்களா? சூசையப்பர் கனவிலும் ஆண்டவருடைய வசனத்தை மீறாதவராச்சே. அப்ப அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? இறை வசனம் சொல்லிருச்சுன்னா செய்யணும்ல. அவங்க தானே சூசையப்புடைய பக்தர்கள். கரெக்டாமா? பாருங்களேன், நம்ம புனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு அழகான எடுத்துக்காட்டுகளை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க இல்லையா? எனக்கு இவரை பிடிக்கும்னு சொல்றதை விட அவருக்கு பிடிச்சதை செய்யறது தான் அவர்கள் நம்மிடம் விரும்புவது. அதை இந்த நாளில் நாம் கையில் எடுப்போம். கத்தோலிக்க திருச்சபை இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை இல்லையா? ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த புனிதர்கள் வழியாய் இயேசுவை அடைவோம். ஆமென். தொண்டை கட்டிச்சா? ஆமென், ஆமென், ஆமென்.
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.